ஒரு காலத்தில் பசுமையான தோட்டங்களும் உயர்ந்த கோபுரங்களும் நிறைந்த ஒரு அழகான அரசியம் இருந்தது. அந்த அரசியத்தில் ஒரு இளவரசன் வாழ்ந்தான். அவன் புத்திசாலி, துணிச்சலானவன். ஆனால் அதைவிட முக்கியமாக அவன் அம்மாவின் சொல்லை கவனமாக கேட்பவன். அந்த இளவரசனின் அம்மா ஒரு அன்பும் அறிவும் நிறைந்த ராணி. அவள் எப்போதும் மென்மையான குரலில் வாழ்க்கையின் சிறிய உண்மைகளை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தாள். மகனே, அதிகாரம் இருந்தால் மட்டும் போதாது, நல்ல மனம் இருந்தால்தான் நல்ல அரசனாக முடியும் என்று அவள் சொல்லும் வார்த்தைகள் இளவரசனின் மனத்தில் விதையாக விதைந்தன. இளவரசன் வளர வளர அவனது உலகமும் பெரியதாகியது. அரண்மனை சுவர்களுக்குள் மட்டுமல்லாமல் வெளி உலகத்தில் மக்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்பதை அவன் அறிய விரும்பினான். அப்போது அம்மா அவனிடம், மக்களை காண, அவர்களுடன் பேச, அவர்களின் கவலைகளை புரிந்து கொள்ள கற்றுக்கொள் என்று அறிவுரை சொன்னாள். அந்த அறிவுரையை மனதில் வைத்து இளவரசன் ஒவ்வொரு நாளும் அரசியத்தை சுற்றி பார்த்தான். விவசாயிகள் வயலில் உழைப்பதையும், குழந்தைகள் சிரித்துக் கொள்வதையும், முதியவர்கள் நிழலில் ஓய்வெடுப்பதையும் கவனித்தான். அவன் மனத்தில் ஒரு உண்மை தெளிவாகியது. இந்த மக்களின் மகிழ்ச்சிதான் ஒரு அரசனின் உண்மையான செல்வம். ஒரு நாள் இளவரசன் ஒரு சிறிய தவறு செய்தான். அவன் அவசரமாக எடுத்த ஒரு முடிவு சிலருக்கு சிரமத்தை உண்டாக்கியது. அதை கேட்டதும் அவன் மனம் கலங்கியது. உடனே அவன் அம்மாவின் அருகே சென்றான். அவள் கோபப்படவில்லை, மாறாக புன்னகையுடன், தவறு செய்வது மனித இயல்பு, அதை திருத்த முயல்வதுதான் நல்ல குணம் என்று சொன்னாள். அந்த வார்த்தைகள் இளவரசனின் மனத்தை அமைதிப்படுத்தின. அவன் தன் தவறை உணர்ந்து அதை திருத்த முயன்றான். அந்த நாளிலிருந்து எந்த முடிவையும் எடுக்கும் முன், இது மக்களுக்கு நன்மை தருமா என்று அவன் தன்னிடம் கேட்கத் தொடங்கினான். நாட்கள் சென்றன. இளவரசன் இளைஞனாக மாறினான். அவன் மனதில் அம்மாவின் ஒவ்வொரு அறிவுரையும் ஒளிவிளக்காக எரிந்து கொண்டிருந்தது. பொறுமை, கருணை, நியாயம், இந்த 3 வார்த்தைகள் அவனது வாழ்க்கையின் வழிகாட்டிகளாக மாறின. ஒரு நாள் அரசன் பொறுப்பை அவன் ஏற்க வேண்டிய நேரம் வந்தது. அந்த நாளில் அவன் அரியணையில் அமர்ந்தபோது அவன் மனத்தில் பெருமை இல்லை, பதிலாக பொறுப்பு என்ற உணர்வு மட்டுமே இருந்தது. அவன் தன்னை ஒரு தலைவராக அல்ல, மக்களின் சேவகராக உணர்ந்தான். அவன் ஆட்சி தொடங்கியபோது மக்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழத் தொடங்கினார்கள். ஏழைகளுக்கு உதவி கிடைத்தது, குழந்தைகளுக்கு கல்வி கிடைத்தது, முதியவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. இந்த அனைத்தையும் பார்த்து அந்த அரசியம் ஒரு மகிழ்ச்சியான இடமாக மாறியது. அந்த நல்ல அரசனை பார்த்து மக்கள் சொல்லிக் கொண்டார்கள், அவன் ஒரு நல்ல அரசன், ஏனென்றால் அவன் நல்ல மனிதன். ஆனால் அந்த அரசனின் மனத்தில் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று அவனுக்கு தெரியும். அது அவன் அம்மா சொன்ன அந்த மென்மையான அறிவுரைகள்.